சாமி கும்பிட்டுட்ருக்கேன். சாமிக்கு டெய்லி ஏதாவது ஒரு பிரசாதம் வைக்கணும். இது கடலை, சுண்டல் செஞ்சுருக்கேன். பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, கொண்டைக்கடலை, பச்சை பட்டாணி எல்லாத்தையும் ஊற வச்சு அவிச்சு இது சாமிக்கு பிரசாதம் செஞ்சுருக்கிறேன். இது மாதிரி சாமிக்கு வெறுசா கும்பிடாம இந்த மாதிரி ஏதாவது கல்கண்டோ, இந்த மாதிரி முட்டாயோ, இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுக்குறத நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாமிக்கு நீரில் அவிட்டு சாமி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இவன் ஊற வச்சதை பச்சையாக தின்னுட்டு டீயும் குடிச்சிட்டு டியூஷன் விடுறதுக்கு கிளம்பி போனேன். அங்கே நெஞ்ச வலிக்குது அப்படியே பிடிச்ச மணிக்கே வர்றான். என்னமோ தெரியல, என்னடா பண்ணுது, என்ன வருது, ஆய் வருதா அப்படின்னு கேட்குறேன். அதுவும் வரலங்கிறான். அப்புறம் போகிற வழியில் ஜிஹெச் இருந்துச்சு. சரி அங்கே போய் விட்டுட்டு அங்கே கொண்டு காட்டினேன். உடனே ஒன்றும் இல்லை, அல்சராக தான் இருக்கும், இதுக்கெல்லாம் ஊசியெல்லாம் போடக்கூடாது, மாத்திரை கொடுக்குறேன், வாமிட்டு வரும் அப்படின்னு சொல்லி மாத்திரை கொடுத்தாங்க. அதை போட்டு அதுக்கப்புறம் டியூஷனே போகல, இழுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே பாருங்கள், அப்படியே அவங்க அப்பாரை அப்படியே அரட்டி விட்டுறான். அது உடனே அவ்வளோதான், ஒன்று சொல்லிட்டா போதுங்க, அப்படியே கொய்யின்னு என்னை பிடிச்சிக்குவார். டீயை கொடுக்குற, அதை கொடுக்குற, இதை கொடுக்குற, என்ன பண்ணுறது, பிள்ளைங்க என்ன எல்லாத்தையும் தான் சாப்பிடணும். ஆனால் என்கிட்ட சொல்லவே இல்லை. இங்கே வர்ற வழியில் தைலம்லாம் தேய்ச்சி விட்டு அழைச்சிட்டு வரேன். வீட்டுக்கு வந்துட தேவையாயிட்டு பார்த்தீங்களா. சிரிக்கிறான். எங்கள் அங்கே தர்ஷினி சொன்னிச்சு உடனே, மாவன் ஏமாத்துறான், டியூஷன் விடுன்னு. அது இவன் போகலன்னா அதுவும் போகாது. ஒன்று மாற்றி ஒன்று. சரி சாமி கும்பிடுவோம், எல்லாரையும் நல்லபடியாக வைக்கணும். நேற்று குத்துவிளக்கு பூஜைக்கு போயிட்டு வந்தேன். அங்கே தான் இந்த பூஜையில் இங்கே பாருங்க, இந்த முருகன் இது கொடுத்தாங்க. அங்கே எப்பொழுதுமே நான் சின்ன பிள்ளையிலேருந்து அங்கே குத்துவிளக்கு பூஜைக்கு போயிருக்கிறேன். அங்கே எப்பொழுதுமே ஏதாவது ஒரு சிலை ஏதாவது ஒன்று தந்துடுவாங்க. அங்கே குலுக்கல் முறையில் ஒரு நிறைய பேருக்கு விளக்கெல்லாம் விழுவோம். 1000 பேருக்கு மேலே அங்கே அந்த பூஜை நடக்கும். 1000 பேர் விளக்கேற்றி நல்லா சிறப்பாக செய்வாங்க, நல்லாயிருக்கும். அது மன்னார்குடி பானக்கார தெருவில் ரொம்ப வருஷமாக இந்த அம்மனுக்கு காளியம்மனுக்கு பூஜை நடந்துகிட்டே இருக்கும். எப்போது வருஷம் இந்த பூஜையில் எப்பொழுதும் விளக்கு பூஜை பண்ணிட்டு வாங்க. இந்த சாமிக்கு நான் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன். அதை ரொம்ப வருஷமாக நிறைவேற்ற முடியல. இந்த வருஷம் தான் அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும், என்ன நிறைவேற்றுறேன்னு பாருங்கள். அதுக்கு இவங்களோட கடனை நான் நிறைவேற்றுறேன். இவங்க கடனை நான் முடிக்கிறேன். அதை கண்டிப்பாக வீடியோவை போடுறேன். திங்கக்கிழமை தான் இவங்களோட கடனை நான் கொடுக்க போகிறேன். இவங்க ஆசீர்வாதம் காளியம்மா ஆசீர்வாதம் உங்களுக்கும் உண்டு. எல்லாரையும் நல்லா ஆயில போட்டு கொடு சாமி. இதில் ஒன்று மட்டும் பண்ணுறாங்க. அவ்வளோ பேர் கியூவில் வர்றாங்கன்னு வச்சுங்களேன். அந்த விளக்கை எடுத்துகிட்டு வரும்போது முதுகில் பின்னாடி வர்றவங்களுக்கு கொஞ்சம் சுடாமல் பார்த்து வரணும். எண்ணெயோடையும் அப்படியே அதில் கறி இருக்கா, நல்லா காஸ்ட்லியான பட்டுப்புடையெல்லாம் கட்டிட்டு போன வச்சுங்க, அப்படியே அட்டை கறியோடு வர வேண்டியதுதான். அதை போய் துவைக்கங்காட்டியும் பட்டுப்புடையெல்லாம் துவைக்க முடியுமா? அதனால் விளக்கு பூஜை பண்ணுறவங்களாம் எல்லாரும் சொல்கிறேன், கொஞ்சம் தள்ளி வாங்க. நல்ல கோயிலுக்குன்னோட எல்லாருமே அந்த பூஜைக்கு பட்டுப்புடவை, கோயிலுங்களுக்கு போனால் பட்டுப்புடவை கட்டிட்டு போகணும் அப்படின்னு தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கோயிலுக்கோ கல்யாணத்துக்கோ எல்லாமே கல்யாண பட்டு புடவை தான் கட்டிட்டு போவாங்க. அது ரொம்ப நல்லதுன்னு. அது நீங்கள் வழக்கு பூஜைன்னு பண்ணுறதுனால பூஜையெல்லாம் ஐயர் சொல்லி தான் அனுப்புகிறாரு, கேட்குறதே இல்லை. என்ன ஒரு பொண்ணு நல்லா அப்பி விட்டுட்டு கறியை துவைக்கவே முடியலங்க. அது எலும்பிச்சம்பழம் இந்த கறி போகிறதுக்கு என்னமோ ஒரு இது இருக்குது பாரு, என்னப்பா அதை வாங்கிட்டு ஊற்றி தேய்க்கணும்னு நினைக்கிறேன். நல்லவே நான் அப்பயே எங்கள் அக்கா சொன்னேன், நல்ல புடையெல்லாம் கட்டிட்டு வந்துடாத, அப்படியே கறியாக அப்பி விட்ருவாவோ, அப்படியே கூட்டத்தில் இப்படி வை இப்படியே பூர வேண்டியது, அப்படியே உரசிக்கிட்டு போக வேண்டியது எல்லாரும். அதான் வரிசையாக வாங்க, வழக்கு வச்சுருக்கீங்க, பார்த்து வாங்கன்னு சொல்லி அனுப்பினாலும் கேட்குறது இல்லை மக்கள். அப்படியே முந்திக்கிட்டு என்ன வீட்டை போய் என்னத்தை பார்க்க போகிறீங்க? கொஞ்சம் பொறுமையாக தான் போனான்னா. சரி நான் வேற சாமிகிட்ட நின்று கத்திக்கிட்டு இருக்கிறோம்மா, எல்லாரையும் நல்லபடியாக வைப்பா. இங்கே சுத்தினா போகணும், கீழே வைக்காம நான் மேலே வச்சுருக்கிறேன் சாப்பாடை. அடுத்தது இங்கே கொஞ்சம் இருக்கும்.
இவரை பற்றி வந்து இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரை. வயிடாத நான் தாண்டா வச்சிருக்கேன் காசு எடுக்காது. கஷ்டப்பட்டு வீடியோ போட்டால் காப்பிரைட்டுக்கு எங்கே போடுறீங்க? நான் என்னோட உழைப்பில் நான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டால் அது என்ன பிரச்சனைன்னு தெரியாமலே காப்பிரைட்டுக்கு கொடுத்துருக்கீங்க. அட போங்க, நான் எடுக்கங்காட்டி எனக்கு தான் தெரியும் பாடு.